பாத்தியாடா பாஸ்கரா, எப்பேற்பட்ட சிரிக்கையா இருந்தாலும் அளவோட ஆட்டம் போடணும். பாரு, கையில கட்டு கால்ல கட்டு நொண்டிட்டு போறது. இங்க பாருங்க, இந்த ஜாடியா பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். மரியாதை கெட்டுடும். ஏய், என்னடி மரியாதை கெட்டு போயிடும்? உங்க மானம் தான் கிழிஞ்சத பார்த்தமே. ஏங்க இப்படி இருக்கீங்க? அபியோட வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு நீங்கள நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? பாருடா, எங்களை சபிக்கிறது இருக்கட்டும். உன் ஃப்ரெண்டு தள்ளாடிட்டு இருக்கா, அவளை வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிற வழியை பாரு. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்க அம்மாவை விட மோசமான பிறவியா இருக்கீங்க. மனசாட்சி இல்ல உங்களுக்கு? ரொம்ப ஓவரா பேசுற. இதை விட ஓவரா பேசணும்னு தான் நினைக்கிறேன். மனசுல இருக்கிறதெல்லாம் வார்த்தையில வெளியில வந்துருச்சுன்னா அசிங்கமாயிடும். உங்க பொண்டாட்டி இன்னொருத்தரோட நினைச்சு பேசுறீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஏய், தேவையில்லாம தலையிடாத. இதுவே அசிங்கங்கிற? உன் ஃப்ரெண்ட் இன்னும் நிறைய அசிங்கத்தை சந்திக்க போறேன். இந்த பாஸ்கர் அசிங்கப்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்பு நான் உணரணும். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் சட்டம் இல்லாம உட்கார வச்சிட்டால. ஏங்க நீங்களும் உண்மை தெரியாம வளர்றீங்க? அபியா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆமா, இவ சொல்லாம அவ தங்கச்சி அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. இல்ல போலீஸ் எங்களை அப்படியே பிடிச்சிட்டு போயிருக்குமா? இத பாரு, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அதான் அனுபவிக்கிறா. ஏங்க, பொண்டாட்டி கிட்ட இருந்து பெரியறதுக்கு இந்த வழிதான் உங்களுக்கு கிடைச்சதா? இது எனக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, உங்களுக்கும் தான் கேவலம். ரஞ்சு வா. வாங்க போலாம். ஏமா, பெரிய காரை கொண்டு வந்திருக்கலாம்ல, சின்ன காரை கொண்டு வந்திருக்கியே. வேற எங்கேயாவது போகும்போது எடுத்துப்போம். வாடா. அபி, அபி ப்ளீஸ், நீ வா போலாம். கலாக்கா, சாப்பிட போலாமா? போல. என்ன ஆனந்தி, நான் கேண்டீன் தான் போறேன், நீ சாப்பிட வரல? இல்ல, நான் வரல. ஏன்? நான் வரும்போது தயிர் சாதம் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்கேயே உட்காந்து சாப்பிட போறேன். சரி, நான் அப்ப சாப்பிட்டு வந்துடுறேன். இதோ கூப்பிடுறேன் சார். ஆனந்தி மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ. ஹலோ ஆனந்தி. எஸ், ஆனந்தி ஸ்பீக்கிங். மெட்டீரியல்ஸ்லாம் டிஸ்பேட்ச் பண்ணிட்டீங்களா? அது இன்னைக்கு ஈவினிங் தான் டிஸ்பேட்ச் பண்ணுவோம். லேட் பண்ணாம கண்டிப்பா அனுப்பிச்சிருங்க. எஸ், ஓகே, டெஃபினெட்லி சார். ஓகே, பை. தேங்க்யூ. அண்ணே. என்ன மேடம்? நான் டிஃபன் பாக்ஸ் இங்க வச்சிருந்தேன், பாத்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே மேடம். இப்போ நீங்க என்ன கூப்பிட்டீங்கல்ல? ஆமா. அப்ப சாப்பிட்டுட்டு இருந்தது இங்க வச்சேன். பாதி சாப்பாடு சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸை யார் மேடம் எடுப்பாங்க? என்ன வச்சிருந்தீங்க? தயிர் சாதம் தான் வச்சிருந்தேன். தயிர் சாதமா? ஏங்க, தந்தூரி சிக்கன் ஏதாச்சும் காணாம போயிருந்தா ஒரு அர்த்தம் இருக்கும். தயிர் சாதம் காணும்னு சொல்றீங்க? அதான் புரியல. நம்பவே முடியலையே. சரி இருங்க, நான் தேடி பார்க்கறேன். யார் எடுத்திருப்பாங்க?
எஸ் சார். கொஞ்சம் ரூமுக்கு வந்துட்டு போறீங்களா? ஓகே சார். கமன். எஸ் சார். வாங்க. சார், இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏன் கேக்குறீங்க? பொய் சொல்லாதீங்க. சாப்பிட்டேன் சார். 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டீங்க, அதுக்கு மேலே சாப்பிடல. உங்களுக்கு எப்படி தெரியும்? திறந்து பாருங்க. நீ சாப்பிட்டு மீதி வச்ச சாப்பாடை நான் தான் சாப்பிட்டேன். ருசியா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, தேவாமிர்தமா இருந்துச்சு. உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு ஆனந்தி, அதனால தான் இந்த பூவெல்லாம். அஃப்கோர்ஸ் பூவை சாப்பிட்டா உனக்கு பசி போகாது, உனக்கு பசிச்சா எனக்கு மனசு தாங்காது. அதான் லீ மெரடியில் லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துடும். ஐம் ஷூர் யூ லைக் இட். செய் ஆனந்தி, என்ன வேணாலும் செய். டிஃபன் பாக்ஸ் தானே உன்னால் தூக்கி போட முடியும். உன் மனசுலேருந்து உன்னால் என்ன தூக்கி போட முடியுமா? அது முடிஞ்சிருந்தா தான் நீ இந்த கம்பெனிலேருந்து எப்போ வேலையை விட்டு போயிருப்பிய. நீ இன்னும் போகலையே. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, உனக்கு என் மேலே காதல் இருக்கு. அதை நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் இது என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். அறிவு கட்ட நாய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உருப்படியாடா நீ? அபி உனக்கு அக்காடா, அவளை போய் காப்பாத்த வேண்டிய நீ இந்த மாதிரி பண்ணலாமாடா? அம்மா, நான் என்னம்மா அப்படி பெருசா பண்ணிட்டேன்? ஆமாண்டா, இதுக்கு மேல அவளுக்கு என்னடா கெடுதல் பண்ணணும்? மத்தவங்க 10 வார்த்தை சொல்றதும் நீ ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சமம். பாவி பயல, உனக்கு அங்க என்னடா வேலை? அந்த கேஸுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. நீ கூண்டுல ஏறி இருந்தா கூட அபிக்காக தானடா ஏறி இருக்கணும். அபிக்கு எதிராக நீ எப்படிடா ஏறலாம்? ஏண்டா உனக்கு மனசாட்சியே இல்லையா? அதெல்லாம் இருக்கு. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா நீ இதை பண்ணிருக்க மாட்டடா. நமக்கு நெருக்கமான உறவு சொல்லிக்கிறதுக்கு அந்த குடும்பம் மட்டும் தாண்டா இருக்கு. அந்த குடும்பத்தோட பழி பார்த்து சம்பாதிக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா, நீ உருப்படவே மாட்ட. கண்ணை மூடி நீ அபியக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. ஓஹோ, எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? ஆமா, உன் அபிக்கு கொஞ்சம் திமிரா இருக்கு. கல்யாணம் பண்ணா ஒழுங்கா புருஷனோட இருக்க வேண்டியது தானே. பாஸ்கர் மாமா வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டார், அதனால தான் நான் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன். புருஷன் கூட ஒழுங்கா இருந்து வாழணுங்கிறத நீ சொல்றியாடா? உனக்கு அந்த தகுதி இருக்கா? நீ உன்னை கட்டிக்கிட்டவளை எப்படி நடத்துறன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. பாஸ்கர் கூட அபியே சேர்ந்து வாழலங்கிற காரணம் எனக்கு தான்டா தெரியும். உனக்கு என்னடா அதை பத்தி தெரியும்? அபி எப்படி வேணா போய் தொலைவிட்டோம், எனக்கு என்ன? அவ ஏன் என் லைஃப்ல குறுக்கிடுறா? அவ எதுக்காக என்ன மிரட்டுறா? எதுக்காக என்ன கை நீட்டி அடிக்கிறா? அந்த சனிய சந்திராவை என் தலையில கட்டின ஒரே காரணத்துக்காக அவளுக்கு அகைன்ஸ்டா நான் என்ன வேணா பேசலாம். உன்னை கை நீட்டி அடிக்கிற உரிமை அபிக்கு இல்லையா? டேய், அவன் உன் அக்காடா. சந்திராவை கட்டி வச்சதுனால நீ அபிய பத்தி என்ன வேணாலும் அவதூறு சொல்லுவியா? ஏண்டா, நானும் தானே இந்த கல்யாணத்துக்கு காரணம். அதனால என்ன பத்தி நீ அசிங்கமா ஏதாவது சொல்லுவியா? நீ சொல்லுவடா. டேய், சொல்லுடா, சொல்லு. ஏண்டா வாயிடுச்சு போய் நிக்கிற? போ போ, என்ன பத்தி ஏதாவது தாறுமாறு அதையா சொல்லுடா. நீ வேற, அபி வேறமா? இல்லடா, இன்னைக்கு அபிக்கு எதிரா பேசுறவன் நாளைக்கு எனக்கு எதிராக பேசுவடா.
நீ ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தினத அவ தடுத்தா, அதுக்காக அவனுக்கு விரோதி ஆயிட்டாளா? டேய், இதுக்கெல்லாம் பாஸ்கர் அவங்க அம்மாவும் தான்டா காரணம். பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். அட கடவுளே, இப்படி கூட நாட்டுல நடக்குமா? கொஞ்சம் கூட நாக்க கூசாம நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டாங்களே. அடுக்காதுக்கா, அந்த ஆண்டவனுக்கே இது பொறுக்காதுக்கா. மனசாட்சியே இல்லாம நம்ம அபியை பத்தி தப்பா பேசுனவங்களுக்கு கண்டிப்பா சாமி தண்டனை கொடுக்குதா இல்லையான்னு மட்டும் பாருக்கா. அட போடா, அங்க அவ்வளவு தூரம் கோர்ட்ல அபாண்டமா பேசிருக்காங்க. அப்பவே இடி விழுந்து எல்லாரும் சுருண்டு இருக்க வேண்டாமா? அப்பதானடா அது நியாயமான சாமின்னு அர்த்தம். அப்படியெல்லாம் நடக்கலையே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் என் உடம்புல உயிர் இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? பாஸ்கர் குடும்பத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்களுக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயமே இல்லை. ஆனா இந்த சதீஷ், அவனுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு பெரிய துரோகம் பண்றதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அபிகா அவனுக்கும் அக்கா தானே. யாராவது அக்கா மேலே இப்படி ஒரு களங்கத்தை சுமத்துவாங்களா? எல்லாம் கொடுமடி. நம்ம வீட்டு புள்ள இப்படி எல்லாம் பேசிருக்கான். வயித்துல பிறந்துட்டு எப்படி சாரதா சதீஷ் இப்படி பேசினா? சொல்லிட்டானக்கா, என் தலையில காலம் பூரா தீராத ஒரு பழி பாவத்தை சுமத்திட்டானேக்கா, படுபாவே. இவனை பெத்த அந்த வயிறு எரியுதுக்கா. நான் சாகுற வரைக்கும் என் மனசை போட்டு அரிக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டாலே. இந்த அநியாயத்தை நான் எப்படி சரி பண்ண போறேன்? நான் எங்க போய் தலை முழுகிற அந்த பாவம் போகும் எனக்கு தெரியல. அழாது சாரதா. அழாம என்னக்கா பண்றது? நினைக்கும் போதே என் நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை வருஷம் அழுதாலும் இந்த பாவத்தை கழுவ முடியுமா தெரியலையே. அவ செஞ்ச காரியத்துக்கு நீ ஏன் சாரதா அழுவுற? நீ அப்படி எல்லாம் பேசாதக்கா. என்ன 4 திட்டுக்கா. இப்படி ஒரு பிள்ளை பெத்தியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேளுக்கா. அப்பதான் கைய மனசு கொஞ்சம் ஆறும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு ஆறுதல் சொல்றது என் நெஞ்சு அறுக்கிற மாதிரி இருக்குக்கா. அப்படி எல்லாம் சொல்லாத சாரதா. இல்லக்கா, யோசிச்சு பாரு. என் புருஷன் தான் ஆனந்திக்கு வந்த மாப்பிள்ளைய கெடுத்தாரு. உங்க சொத்தை எல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாரு. அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க. இதை எப்படிக்கா பொறுத்துக்கிறது? நீ ஏதாவது சொல்லி என்ன திட்டு சாபம் கொடுக்கா. என்ன சாரதா இது? நான் உனக்கு சாபம் கொடுக்கறதா என்ன பேசுறேன்? இது பாரு, உன்னை வச்சுதான் உன் புருஷனும் பிள்ளைங்களே தவிர அவங்கள வச்சு உன்னை நாங்க மதிப்பிட முடியாது. இல்லக்கா, என் மனசாட்சி என்ன போட்டு உறுத்துதுக்கா. என் புருஷனும் என் பிள்ளையும் எவ்வளவு துரோகத்தை பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிறாங்கக்கா. சாரதா, ஒண்ணு நீ புரிஞ்சுக்கணும். உன் புருஷன் வேணா என் புருஷனோட கூட பிறந்த தம்பியா இருக்கலாம். அது தற்செயலான உறவு. ஆனா உன் கூட எங்களுக்கு இருக்கிற உறவு பிரியத்தாலையும் பாசத்தாலையும் வந்தது. உன் அளவுக்கு எங்க மேல அன்பு காட்டுறதுக்கு யார் இருக்காங்க சொல்லு? வேற வயித்துல பிறந்திருந்தாலும் கூட பிறந்தவளுக்கு மேல நீ காட்டுற பாசம் இருக்கே, அதுக்கு எதுவுமே ஈடாகாது சாரதா. நீ மட்டும் இல்லாட்டி நாங்க எத்தனையோ தடவை நொறுங்கி போயிருப்போம்.
எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நீ எங்களுக்கு ஆறுதலா ஆதரவா இருந்திருக்கேம்மா. இப்போ இந்த சதீஷ் பண்ண அசிங்கத்தை வச்சு உன்னை நாங்க தப்பா நினைக்க முடியுமா சொல்லு? எல்லாம் விதி சாரதா, விதி. எனக்கு தான் தாங்க முடியலக்கா. அபி, என்னம்மா பேசாம இருக்க?